So tonight I am going to talk about, are you a chaff or wheat? நீங்கள் ஒரு பதரா அல்லது கோதுமையா என்ற தலைப்பிலே தான் நாம் பார்க்க போகின்றோம். Are you a chaff or wheat? Today many Christians live like chaff instead of wheat. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு கோதுமையாக இருப்பதற்கு பதிலாக ஒரு பதர் போல இருப்பதை பார்க்க முடிகிறது. In their families, in society and the church, they are like chaff. அவருடைய குடும்பத்திலே, அவருடைய சமூகத்திலே, ஏன் ஆலயத்திலே ஒரு பதர் போல வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. Wheat has life inside it. கோதுமைக்குள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு உயிர் இருக்கின்றது. Wheat can grow and give fruit. கோதுமையினால் வளர முடியும், கோதுமையினால் பலன் கொடுக்க முடிகிறது. Chaff may look like wheat on the outside. ஆனால் பதர் பார்த்தீர்கள் என்றால் வெளி தோற்றத்திலே கோதுமை போல தெரியும். But chaff has no life inside it. ஆனால் பதருக்குள்ளே உயிர் இல்லை. அது வெளி தோற்றத்திலே கோதுமை போல தெரிகிறது, ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் உயிர் இல்லை. So chaff cannot grow or give fruit. அதனாலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பதரினால் வளர முடியாது, அதனால் பலன் கொடுக்க முடியாது. Chaff cannot give life to anyone. ஒரு பதரினால் யாருக்குமே பலன் இல்லை, அது ஒருத்தருக்குமே பலன் கொடுக்காது. Even if chaff looks wheat outside, it is not useful. பதர் பார்த்தீர்கள் என்றால் வெளியாலே பார்க்கும் பொழுது ஒரு கோதுமை போல தெரிந்தாலும் அது பயனற்றது. So dear friends, look at your life today. அதனால இன்று நாம் எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது பார்ப்போம். Are you like wheat or like chaff? நானும் நீங்களும் கோதுமை போல் இருக்கின்றோமா அல்லது பதர் போல் இருக்கின்றோமா? Are you useful to others? நாம் மற்றவர்களுக்கு ஒரு பயன் உள்ளவர்களாக இருக்கின்றோமா? Do you have God's power in you? உங்களுக்குள்ளே கடவுளுடைய வல்லமை இருக்கின்றதா? Is God's words in you? கடவுளுடைய வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்கின்றதா? Is God's presence with you? கடவுளுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கின்றதா? Are you a Christian who bless to others? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? In your family, are you showing Christ power? உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கிறிஸ்துவின் வல்லமையை காட்ட முடிகிறதா? Are you like wheat that gives life? நானும் நீங்களும் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு கோதுமை போல நாம் இருக்கின்றோமா? Or are you like chaff that only looks good but has no use? ஆனால் ஒரு பதர் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் பயனற்றது போல் இருப்பது போல நாங்கள் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Chaff has no root, it does not grow. பதருக்கு பார்த்தீர்கள் என்றால் வேர் வரக்கூடிய சக்தி இல்லை, அது வளராது. Many Christians today look like wheat on the outside. வெளியாலே பார்ப்பதற்கு கிறிஸ்தவர்களாக நிறைய பேர் தெரிகின்றார்கள். But inside they do not have spiritual life. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு ஆன்மீக வாழ்க்கை இல்லாமல் இருக்கின்றது. They do not have the power of God within them. அவர்களுக்குள்ளே கடவுளுடைய வல்லமை இல்லை. கடவுளுடைய வல்லமை என்றாலே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. They show themselves as Christian on the outside, but inside Christ is not living in them. வெளியாலே கிறிஸ்தவர்களாக காட்டிக்கொண்டாலும் அவர்களுக்குள்ளே கிறிஸ்து வாழ்கின்றாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. Many families shows themselves as Christian families on the outside. நிறைய குடும்பங்கள் வெளியாலே கிறிஸ்தவ குடும்பங்களாக காட்சி அளிக்கின்றார்கள். But inside their homes Christ is not present. ஆனால் அவருடைய வீட்டுக்குள்ளே பார்த்தீர்கள் என்றால் இயேசு பிரசன்னமாகவே இருக்க மாட்டார்.
There is no word of God. அந்த குடும்பங்களில் இறை வார்த்தையே இல்லாமல் இருக்கின்றது. There is no prayer even. அந்த குடும்பங்களில் செபமே இல்லாமல் இருக்கின்றது. There is no dedication to God. கடவுளுக்கு அர்ப்பணிப்பு பல கிறிஸ்தவ குடும்பங்களில் இல்லாமல் இருக்கின்றது. Instead of living with the power of the Holy Spirit, many Christians are living by their flesh. நிறைய குடும்பங்கள் தூய ஆவியின் வல்லமையோடு வாழ்வதற்கு பதிலாக தங்களுடைய மாமிச எண்ணப்படி மாமிசத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. They live according to the way of the world. உலகத்தின் வழிகளிலேயே நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். They do not have guidance of God inside them. அவளுக்குள்ளே கடவுளுடைய வழிநடத்தல் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. கடவுளுடைய வழிநடத்தல் என்றாலே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது. The Holy Spirit asking you tonight, பரிசுத்த ஆவியானவர் இன்று இரவு உங்களிடத்தில் என்ன கேட்கிறார் என்றால், are you just looking like a Christian on the outside? வெளியாலே பார்ப்பதற்கு மட்டும் நீங்கள் கிறிஸ்தவர்களாக தெரிகிறீர்களா? Or are you really living in Christ? ஆனால் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Is Christ living in your home and in your family? உங்களுடைய வீட்டுக்குள்ளே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரா? Or do you just keep Christians picture and decoration? இல்லை என்றால் வெறும் கிறிஸ்தவ படங்களையும் சுரூபங்களையும் அதை அழகுபடுத்தி மட்டும் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? Are you a Christian who pray every day? ஒவ்வொரு நாளும் செபிக்கிற கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? Are you reading God's word daily and living in the word of God? ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வாசித்து அதிலே வாழுகிற மக்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? God does not look at your outside appearance. எங்களுடைய வெளி தோற்றத்தை கடவுள் ஒருபோதும் பார்க்கிறது இல்லை. அது உலகம்தான் பார்க்கிறது. அது எங்கள் நண்பர்கள் தான் பார்க்கிறார்கள். God sees your heart. கடவுள் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். நீங்கள் செபிக்கிறீர்களா? இறை வார்த்தை வாசிக்கிறீர்களா? அதற்கு அந்த இறை வார்த்தையிலே உங்களை அர்ப்பணித்து வாழுகிறீர்களா? கடவுள் உள்ளத்தை பார்க்கிறார். He sees your inner condition. உங்களுடைய உள்ளான நிலையைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். God will bless you when your heart is right. எப்பொழுது உங்களுடைய உள்ளம் சரியாக இருக்கிறதோ அப்பொழுது கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். கரங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. அதனால இந்த பாடல் சொல்லுகிறது, இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. சொல்லுவோம், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, கதறி அழுதிடுவேன், நான் கதறி அழுதிடுவேன். தூரமாக இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம், தியானம் செய்திடுவேன், நான் தியானம் செய்திடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. காத்திருந்து பெலனடைந்து, காத்திருந்து பெலனடைந்து, கழுகை போல் பரப்பேன், நான் பழுகை போல் பரப்பேன். இயேசு பாதம் எனக்கு போதும்,
எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. His winnowing fork is in his hand, and he will clear his threshing floor, gathering his wheat into the barn and burning up the chaff with unquenchable fire. திருமுழுக்கு யோவான் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மத்திய 3ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார், தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். இயேசு ஒரு நாள் என்ன செய்ய போகிறார் என்பதை திருமுழுக்கு யோவான் இந்த பகுதியிலே சொல்லுகிறார். பதரையும் கோதுமையையும் அவர் பிரித்தெடுப்பாராம், பதரை நெருப்பில் போடுவாராம், ஆனால் கோதுமையை அவரோடு சேர்த்து கொள்ளுவாராம். John the Baptist warning the coming judgment. திருமுழுக்கு யோவான் வரப்போகின்ற நியாய தீர்ப்பை பற்றி இங்கு பேசுகிறார். John say that Jesus will one day take the winnowing fork in his hand. திருமுழுக்கு யோவான் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவராக இயேசு ஒரு நாள் சுளகை தன் கையிலே எடுப்பார். This is a serious warning for every Christian. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் மிக கடினமான ஒரு எச்சரிப்பாகும். No one can escape from this judgment. யாரும் இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. Every person must face it. ஒவ்வொரு மக்களும் கட்டாயமாக அதை சந்திக்க வேண்டும். What is the judgment? நியாய தீர்ப்பு என்றால் என்ன? Jesus will separate the wheat from the chaff. ஆண்டவராக இயேசு கோதுமையை பதரில் இருந்து பிரித்தெடுப்பாராம். He will and also he separate holy from the unholy. தூய்மை இல்லாதவர்களிடத்திலிருந்து தூய்மையானவர்களை பிரித்தெடுப்பார். And the true righteous from false righteous. உண்மையான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது நீதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது ஒரு சரியான இறை நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை வெளிவேடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து அவர் பிரித்தெடுப்பாராம். He separates righteous from unrighteous. The wheat represent the righteous people who follow God. கோதுமை என்பது யார் கடவுளை பின்பற்றுகிறார்களோ அவர்களை காட்டுகிறது. அதாவது righteous people who follow God, அதாவது உண்மையாய் கடவுளை பின்பற்றுகிறவர்களை அது காட்டுகிறது. They will enter heaven and live forever with Jesus. அவர்கள் பரலோகத்தில் பிரவேசித்து எப்பொழுதும் இயேசுவோடு வாழ்வார்கள். The chaff represent those who live in sin and reject God. ஆனால் பதர் எதை காட்டுகிறது என்றால், யாரெல்லாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதோடு கடவுள் வேண்டாம் எங்களுக்கு என்று சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் பதருக்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறார்கள். They will be thrown into the unquenchable fire, a symbol of eternal punishment. அவர்கள் அணையாத நெருப்பிலே எறியப்படுவார்கள். அது முடிவில்லாத தண்டனைக்கு அடையாளமாக காட்டப்படுகிறது. The Holy Bible warns us we must live like wheat. அதனாலே பரிசுத்த வேதாகமம் எங்களை எச்சரிக்கிறது, நானும் நீங்களும் கட்டாயமாக கோதுமை போல வாழ வேண்டும் என்று. We cannot live however we want. நாங்கள் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து விடலாம் என்று ஒருபோதும் நாங்கள் நினைக்க கூடாது. இந்த ஆரம்ப நாட்களில் இந்த இறைவழி ஊழியங்கள்லாம் ஆரம்பமாகிய காலங்களில் பாடிய இந்த பாடல்
நிறைய நாட்கள் இந்த பாடலை நாங்கள் பாடவில்லை. இந்த பாடல் என்னவென்றால், உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன், கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன், அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். மிக சிறந்த பாடல். இதுபோலவே வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். அவமானங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், இடையூறுகள், உலக சிற்றின்பங்களை கண்டவுடனே நாம் ஒருபோதும் இயேசுவை விட்டு பின்வாங்கி விடக்கூடாது. அவர் கொடுத்த பணியிலிருந்து ஒருபோதும் விலகிவிடக்கூடாது. என்றால் கடவுள் முன்னால் ஒரு நாள் நாம் நிற்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்பார். 1 Corinthians chapter 6 verse 9 to 10. Paul clearly writes, surely you know that wicked people will not have a place in the kingdom of God. Do not be fooled. People who have sex in wrong ways, people who worship idols, people who are unfaithful in marriage, men who have sex with men, thieves, greedy people, drunkards, people who insult others, and robbers. No one of these will have a place in God's kingdom. 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலே 9 10 வரை உள்ள விரை வசனங்களில் தூய பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒரு பால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. If you repent from this, if you ask forgiveness to God, what you did falls, God will forgive you. நாம் என்ன தவறு செய்தோமோ அதற்காக உண்மையாகவே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் என்றால் கடவுள் மன்னிப்பார். But if you die without repentance, we don't know what will happen. ஆனால் நாம் மனம் திரும்பாமலேயே மரித்து விட்டோம் என்றால் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது.
Today, the world is changing exactly like the devil's kingdom. இன்று உலகம் பிசாசின் அரசை போலவே மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். Sin is celebrated, goodness is rejected. தூய்மை என்பது வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது, தவிர்க்கப்படுகிறது. பாவம் கொண்டாடப்படுகிறது. Many things, it is okay to do anything and still go to heaven. நிறைய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நாங்கள் என்னவும் செய்யலாம், ஆனால் கட்டாயமாக பரலோகம் போயிடுவோம். இல்லாட்டி யாராவது எங்களுக்காக பூசை வச்சு மண்டாடி கொண்டிருப்பார்கள். But the truth is, Jesus is coming to judge. உண்மை என்னவென்றால், இயேசு நியாய தீர்ப்புக்காக வருகின்றார். You must be chosen by Jesus in the judgment. நானும் நீங்களும் அந்த நியாய தீர்ப்பின் பொழுது கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். Judgment is not about which parish you belong to. நியாய தீர்ப்பு என்பது நீங்கள் எந்த பங்கை சேர்ந்தவர்கள், அப்படி நடக்காது. The judgment is about whether you belong to Jesus. அந்த நியாய தீர்ப்பு நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீர்களா, இயேசுவை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழுகிறீர்களா. You must choose now to live a holy life like wheat. So கோதுமையை போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக இப்போதே நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். Don't miss your moment. உங்களுடைய நேரத்தை நீங்கள் தவற விடக்கூடாது. The world may say, do whatever feels good. உலகம் சொல்லலாம், நீங்கள் என்ன நல்லதாக உணர்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். But God says, choose what is right. ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், எது சரியோ அதை தான் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். The world may say, it is your life, do what you want. உலகம் சொல்லலாம், இது உங்களுடைய வாழ்க்கை, ஆகவே என்ன வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்யலாம் என்று உலகம் சொல்லலாம். But God says, honor God with your life. ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் வாழ்க்கையினாலே நீ கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும். இது கடவுள் வாழுகிற உடல். This is God's temple. இது கடவுளுடைய ஆலயம் என்று திருமறை சொல்லுகிறது. The world may say, take revenge on those who hurt you. உலகம் சொல்லலாம், யார் உங்களை துன்பப்படுத்தினார்களோ அவர்களை நீங்கள் மீண்டும் துன்பப்படுத்துங்கள் என்று. But God says, forgive just I forgive you. ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் உன்னை மன்னிப்பது போல நீ மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். The world may say, live for today. This is a popular one. இந்த உலகம் சொல்லலாம், இன்றைக்காக நீ வாழு, இன்றைக்கு என்ன வேண்டுமோ அதை நீ அனுபவி. But God says, live with eternity in mind. கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், உனக்கு முடிவில்லாத வாழ்வு ஒன்று உண்டு என்பதை மனதில் வைத்து வாழ். The world may say, just follow the crowd. உலகம் சொல்லலாம், மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்களோ அதையெல்லாம் நீ செய். But God says, don't follow the crowd in doing wrong. Exodus chapter 23 verse 2. விடுதலை பயணம் 23:2 ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், பாவம் செய்கிற மக்களோடு நீ வாழாதே, அவர்களை நீ பின்பற்றாதே என்று. The world may say, you only live once, enjoy all you can. உலகம் சொல்லலாம், நீங்கள் ஒரு முறை தான் வாழப் போகிறீர்கள், ஆகவே எதெல்லாம் உங்களால் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் அனுபவியுங்கள் என்று சொல்லலாம். But God says, deny yourself, take up your cross and follow me. Luke chapter 9 verse 23. ஆனால் இயேசு என்ன சொல்லுவார் என்றால், லூக்காஸ் 9:23 உன்னையே நீ வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே நீ வர வேண்டும் என்று. The world may say, do what everyone else doing. உலகம் சொல்லலாம், மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து நீயும் செய். But God says, be holy as I am holy. ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவராக இருங்கள். Romans chapter 12 verse 2. ரோமர் 12:2. Do not conform
to the patterns of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is. His good, pleasing and perfect will. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 2வது இறைவார்த்தை என்ன கூறுகிறது பாருங்கள். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். திருமறை என்ன சொல்கிறால், இந்த உலகத்தின்படி நீ வாழக்கூடாது. மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றமடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனாலே பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது பாருங்கள், நீ உலகத்தை பின்பற்றி கொண்டிருக்க முடியாது. உலகத்திலே உலகத்தார் போல நீ வாழ முடியாது. அதனால தான் சாத்தான் பரிசுத்த வேதாகமத்தை எங்களிடத்திலிருந்து மறைத்தான். இது மறைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் உலகத்தோடு உலகமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம், கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே. இதிலே உள்ள ஒன்றையும் நாம் தெரியாமல், இதிலே உள்ள ஒன்றையும் நாம் செய்யாமல், நாம் நினைப்பது போல ஒன்றை செய்து கொண்டு, நாம் நினைப்பது போல வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். அதனால் இயேசு சொல்லுவார், நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி எனக்கு வழிபாடு செய்கிறீர்கள், தந்தையின் விருப்பப்படி அல்ல என்று. Saint Augustine once said, புனித அகஸ்தீனார் சொல்லுவார், in this world the good and the bad are mixed together like the wheat and the chaff, but at the end of the world the Lord will separate them. புனித அகஸ்தீனார் என்ன கூறுகிறார் என்றால், இந்த உலகில் கோதுமையும் பதரும் போல நன்மையும் தீமையும் ஒன்றாக கலக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உலக முடிவில் கடவுள் அவர்களை பிரிப்பார். அந்த நேரம் கடவுளால் பிரிக்கப்படுவோம் நாம். My friends, one day wheat and chaff will be separated. நாள் பதரும் கோதுமையும் ரெண்டாக பிரிக்கப்படும். From that day no one can escape. அந்த நாளிலே யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. Live as wheat. நாங்கள் ஒவ்வொருவரும் கோதுமை போல வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். So do not follow the world. ஆகவே உலகத்தை நானும் நீங்களும் பின்பற்றக்கூடாது. Live for Christ in this world. இந்த உலகத்திலே இயேசுவுக்காக நாம் வாழ வேண்டுமே தவிர உலகத்தை நாம் பின்பற்றுவதற்காக அழைக்கப்படவில்லை. Let the cross be before you. சிலுவை உங்களுக்கு முன்பாக இருக்கட்டும். Then your life will belong to the kingdom of God. அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை இறையரசுக்கு சொந்தமான வாழ்க்கையாக மாற்றப்படுகிறது. இந்த பாடலை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை நாம் எல்லாரும் எழுந்து நின்று பாடலாம். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். What is a winnowing fork? சுளகு என்றால் என்ன? A winnowing fork is like a big fork farmers use on those days. அந்த நாட்களிலே பயன்படுத்தப்பட்ட சுளகு என்பது நாம் சுளகு என்று தமிழிலே மொழிபெயர்த்தோம். ஏனென்றால் தமிழிலே நீங்கள் பார்த்தீர்கள், தமிழ் கலாச்சாரத்திலே இந்த அரிசியை புடைப்பதற்காக அல்லது கோதுமையை புடைப்பதற்காக நாம் சுளகை தான் பயன்படுத்தினோம். ஸோ அதனாலே அது சுளகு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே வயலிலே கோதுமையை பதரை பிரிப்பதற்காக ஒரு பெரிய ஃபோக் போல, முள்ளு கரண்டி போல ஒரு பெரிய இது வைத்து அதனாலே தான் அதை தூக்கி அப்படியே எறிவார்கள். அப்பொழுது அந்த பதர் காற்றுக்கு பறந்து போகும், கோதுமை கீழே விழும். So they use it to throw the grain in the air. ஸோ அதனாலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த கோதுமையை அந்த பெரிய ஃபோக்னாலே எடுத்து மேலே எறிவார்கள். The good part, wheat, falls back down. அந்த கோதுமை என்கிற நல்ல இது பார்த்துக்கொண்டால் கீழே விழும். The bad part, chaff, is blown away by the wind. ஆனால் அந்த பதர் பார்த்தீர்கள் என்றால் அந்த நேரத்திலே அதிலிருந்து பிரிந்து பறந்து விடும். ரெண்டும் ஒன்றாக தான் இருந்தது, ரெண்டும் பார்ப்பது கொண்டாகத்தான் தெரிந்தது, சரியோ?
ஆனால் எப்பொழுது தூக்கி எறியப்பட்டதோ அப்பொழுதுதான் அதனுடைய உண்மை தெரிந்தது. அதான் இயேசு சொல்லுகிறார். எல்லாம் இப்பொழுது பார்க்கும் பொழுதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நாம் எல்லோரும் வெளி தோற்றத்திலே பரிசுத்தர்கள் போல தூய்மை போல தெரியலாம். ஆனால் ஒரு நாள் பதர் கோதுமையிலிருந்து பிரிக்கப்படும். The chaff will be burned. பதர் எரிக்கப்படும். This is the most serious part. இது மிக முக்கியமான ஒன்று. John the Baptist said the chaff will be burned. That's mean hell, eternal punishment for those who do not repent and follow Jesus. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யாரெல்லாம் மனம் திரும்பாமல் இயேசுவை பின்பற்றாமல் இருக்கிறார்களோ கட்டாயமாக அவர்களுக்கு அந்த நெருப்பு உண்டு என்பதை அது காட்டுகிறது. Hell is real, my friends. நரகம் என்பது உண்மை. This fire, the fire is real. நெருப்பு என்பதும் உண்மை. And it is forever. அது மட்டுமல்லாமல் அது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும். You must decide now. There is not second chance. பின்பு இரண்டாவது நிலை இல்லை. அதனால இப்பொழுதே நாம் அதை தெரிவு செய்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். Jesus wants you to be wheat. நானும் நீங்களும் கோதுமையாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். What does it mean to be wheat? கோதுமையாக வாழ்வது என்றால் என்ன? First, accept Jesus as your Lord and Savior. முதலாவது, ஆண்டவராக இயேசுவை உங்கள் மீட்பராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Then surrender yourself completely to Jesus. அதுக்கு பின்பு ஆண்டவராக இயேசுவிடத்திலே முழுவதுமாக நாம் சரணடைய வேண்டும். இந்த உலகத்தை பாரம்பரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. கடைசி நாள் அதுகள் ஒன்றும் நம்மோடு இருக்காது. So totally you have to surrender your life to Jesus Christ. இயேசுவே, நீதான் என் வாழ்க்கையிலே ஆண்டவர், நீதான் என் இரட்சகர், நான் இனி உம்மோடு தான் வாழுவேன், நான் இனி உம்மோடு தான் இருப்பேன். அந்த ஒரு முடிவுக்கு நாங்கள் வருவதற்காக அழைக்கப்படுகின்றோம். And commit yourself to obey his word. இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அது தவற விட்டு கொண்டிருக்க கூடாது. இது என்ன, இது நமக்கு தெரியாததா? இது அவர்கள் செய்தார்களா, என் பெற்றோர் செய்தார்களா, இவர் செய்கிறாரா, அவர் செய்கிறாரா, ஏன் நான் மட்டும் செய்ய வேண்டும்? No. Pray for the power of the Holy Spirit every day. பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக நீங்கள் எப்பொழுதும் செபிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினால் மட்டும்தான் எங்களை கோதுமையாக வைத்திருக்க முடியும். Let the Holy Spirit lead you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவதற்கு விட்டுக் கொடுங்கள். And obey his guidance. And தூய ஆவியினுடைய வழிநடத்தலுக்கு கீழ்ப்படியுங்கள். உலகம் சொல்லுவதெல்லாம் கேட்டு அவர்கள் போல பேசுவது, அவர்கள் போல வாழ்வது நோ. இறை வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுக்காக நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் அதான் நமது வாழ்வின் வெற்றி. Stand firm against the wrong path shown by the world. உலகத்தினால் நாம் காட்டப்படுகிற பிழையான பாதையிலே நான் நடக்க மாட்டேன் என்று நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். Read the word of God every day. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசியுங்கள். Pray daily to live according to the word of God. இறை வார்த்தையிலே நீங்கள் எதை படிக்கிறீர்களோ அது போல வாழ்வதற்காக எப்பொழுதும் நீங்கள் செபிக்க வேண்டும். பல முறை நான் சொல்லுகிறேன், திருப்பவும் சொல்லுகிறேன், இந்த இறை வார்த்தையை வாசித்திருக்கொண்டு வைப்போமே, கோதுமையும் பதரையும் இயேசு பிரிப்பார். இது உங்களுடைய ரீடிங் டுடே. Then how do you pray for that? அதற்காக எப்படி நீங்கள் செபிப்பீர்கள்? யாராவது ஒரு ஆள் இங்கிருந்து சொல்லுங்கள், ஒரு விடயம். சரி, கோதுமையா மாற வேண்டும்னா என்னது? ஓகே, கோகேட். அதாவது ஒரு ப்ரேயர் என்பது, அதாவது பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் ஒரு கடைக்கு போனோம் என்றால், கடைக்கு போனோம்னா கடைக்காரன் கேட்பார், வாட் யூ வாண்ட். நாங்கள் ஒரு நாள் சொல்ல மாட்டோம், all the shop I want என்று சொல்றது இல்லை. ஒரு நாள் I want this. Why you want this? Because I want to use this. அப்படிதானே சொல்லுவோம். அதுபோல செபம் என்றது, இறை வார்த்தையை வாசிக்க, இறை வார்த்தையை படிக்க எனக்கு வல்லமை தாரும்,
just a common prayer. அப்படின்னு இருக்கக்கூடாது. இறைவார்த்தையில் வாழ வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுது ஆரம்பிக்கிறீர்களோ, ஆண்டவரே இறைவார்த்தையில் வாழ என்னை ஆசீர்வதியும். என் வார்த்தை இறைவார்த்தையின்படி இல்லை, என் வாழ்க்கை இறைவார்த்தையின்படி இல்லை, என் திட்டங்கள் இறைவார்த்தையின்படி இல்லை, என் குடும்பம் இறைவார்த்தையின்படி இல்லை, என் வருமானத்தை இறைவார்த்தையின்படி நான் பயன்படுத்தவில்லை, என்னுடைய ஊழியத்தை இறைவார்த்தையிலே நான் செய்யவில்லை, என்னை ஆசீர்வதியும் இந்த இறைவார்த்தையிலே வாழ்வதற்கு. அவ்வளவு அதற்குள்ளே வர வேண்டும். இறைவார்த்தையிலே வாழும்படி என்னை ஆசீர்வதியும். அப்ப கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பது? இறை வார்த்தையிலே நான் வாழுகின்றேனா என்பதை நாம் பரிசோதித்து, you have to examine yourself. Am I living in the word of God? What the word of God teaching to me? இறை வார்த்தை என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதிலே நான் வாழுகிறேனா? Lord bless me to pray. Okay, ஆண்டவரே என்னை ஜெபிப்பதற்காக ஆசீர்வதியும் என்று நாம் மன்றாடுகிறோம். Then you have to ask them how to pray. What do you want to pray? எதற்காக நீங்கள் செபிக்க வேண்டும்? என்னத்துக்காக நீங்கள் செபிக்க வேண்டும்? எங்கெல்லாம் நீங்கள் செபிக்காமல் நீங்கள் விடுகிறீர்களோ அதற்காகத்தான் அங்கே செபிக்கணும். ஆண்டவரே நான் செபிக்காமலேயே இருக்கிறேனே, அரை மணி நேரம் தானே செபிக்கிறேன், 10 நிமிஷம் தானே நான் செபிக்கிறேன், அதுவும் சும்மா உதட்டாலே செபிக்கிறேனே, உம்முடைய வல்லமை உணராமல் செபிக்கிறேனே, என்னுடைய செபம் என் வாழ்க்கையை மாற்றவில்லையே. See? So read the word of God every day. Pray daily to live according to that word. Bring Jesus into center of your family as Lord. This is the challenge part. ஆண்டவராக இயேசுவை உங்கள் குடும்பத்தில் மத்தியஸ்தராக கொண்டு வருவது சரியோ? அது மிக மிக கடினமான ஒன்று. அதற்காக நாம் உழைக்க வேண்டும், அதற்காக நாம் செபிக்க வேண்டும். And surrender yourself to live for Jesus. இயேசுவுக்காக வாழ்வதற்காக உங்களை அர்ப்பணிப்பது. Share the love of Jesus with others. இயேசுவினுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. இதுதான் கோதுமையாக வாழ்வதனுடைய அர்த்தம். சரியா? வெறும் கோயிலுக்கு போறது, வாரது, பைபிள் வச்சிருக்கிறது, ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சின்ன சுகம் பண்றது, அதுக்கப்புறம் நாம் உலகத்தை போல வாழ்ந்து கொண்டிருப்பது, இயேசுவுக்கு நமக்கும் தொடர்பில்லை, ஜெபம் பண்ணுங்கள், நமக்கு ஜெபிக்க தெரியாமல் இருக்கிறது, இதல்ல கோதுமை. துதியுங்கள், துதிக்க தெரியாமல் இருக்கிறது, இதல்ல கோதுமை. பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லுங்கள், அவரை பற்றி தெரியாது, அதல்ல கோதுமை, அது பதர். So live as an instrument for Jesus. இயேசுவுக்கு ஒரு நல்ல கருவியாக நாம் வாழ்வது. And show mercy to others. மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவது. Forgive others. மற்றவர்களை மன்னிப்பது. Humble yourself. எங்களை நாம் தாழ்த்திக் கொள்வது. Serve the Lord Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இறைபணி செய்வது. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், இருந்தாலும் இல்லை, ஆண்டவருக்காக பணி செய்வேன். ஆண்டவர் எனக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கின்றார், அவர் என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கின்றார். கடைசி நாளில் என்னிடத்திலே ஆண்டவர் கேட்பார், அதை நான் உண்மையாக அவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். Live as a disciple. இயேசுவினுடைய சீடர்களாக நாம் வாழ்வது. I'm not talking about live as a Christian. I'm talking about live as disciple of Jesus. நான் கிறிஸ்தவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்ல வரவில்லை, இயேசுவின் சீடர்களாக இருங்கள் என்று சொல்ல வரேன். சரியோ? என்றால் நிறைய இன்றைக்கு மதம் என்ற பெயரிலே கிறிஸ்டியன் is one group of people, and Islamic is one group of people, and Hindu is a one people of people. They are people. But Jesus said, be my disciple. இயேசு என்ன சொன்னார் என்றால், நீங்கள் என்னுடைய சீடராக இருங்கள். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிக்கலாம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். லூருமாக பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும்,
கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லாரும் அப்படி ஒட்டுறவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோமா? இந்த நேரத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்கள் குரல்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். நன்றி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். எல்லாரும் ஜெபியுங்கள் இந்த நேரத்தில். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். என்னை கோதுமையாக மாற்றுகிறீர், என்னை பதரிலிருந்து பிரித்தெடுத்திருக்கின்றீர், என்னை பாவத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னை இந்த உலகத்தின் பாதையிலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறீர். அப்பா, நான் உமக்கு நன்றி கூறுகிறேன், நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். எங்கள் குடும்பத்தை நீர் பிரித்தெடுத்திருக்கிறீரே, எங்கள் எதிர்காலத்தை நீர் பிரித்தெடுத்திருக்கிறீரே. நன்றி, நன்றி அப்பா. அன்றைக்கு பவுலை நீர் சந்தித்தது போல எங்களை நீர் சந்தித்திருக்கின்றீர். அன்றைக்கு சீடர்களை நீர் தெரிந்தெடுத்தது போல எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கின்றீர். நாங்கள் கோதுமையாய் வாழ்வதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறீர், நாங்கள் பலன் கொடுப்பதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறீர், நாங்கள் மற்றவர்களுக்கு வாழ்வளிப்பதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறீர். நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இதோ ஆண்டவருடைய வல்லமை இந்த நேரத்திலே ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக, ஆண்டவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. ஆண்டவரே, நீர் கோதுமையை பிரித்தெடுக்கிற கடவுள். கோதுமையாக நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். ஆகவே நேதாமே உம்முடைய பிள்ளைகளை கோதுமையாக மாற்றுகிற கடவுள். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். பதறாயிருக்கிற நிலைமைகள் எல்லாம் இப்பொழுது கோதுமையாய் மாற்றப்படுவதாக.
பதர் போல இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இப்பொழுது கோதுமையாக மாற்றப்படுவதாக. அதற்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை வருவதாக, ஆண்டவருடைய அபிஷேகம் வருவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் வேர் விடுகிறவர்களாய் மாறுவார்களாக, கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவார்களாக, மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுவார்களாக, மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிறவர்களாய் இவர்கள் மாறுவார்களாக, மற்றவர்களை கிறிஸ்துவினுடைய வல்லமையை காணும்படி செய்கிறவர்களாய் இவர்கள் மாறுவார்களாக. உடைய வல்லமை தொடட்டும் ஆண்டவரே, உடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நெருப்பிலே தள்ளப்படுவதற்காக நீர் அழைக்கவில்லை. இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் இயேசுவுக்காக நெருப்பாக எரிவதற்கு நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆகவே இதோ இங்கே வந்திருக்கிற எல்லோரும் நெருப்பாக இயேசுவுக்காக எரிகிறவர்களாய் மாறுவார்களாக. இவர்கள் ஒளி வீசுகிறவர்களாய் மாறுவார்களாக. இருளுக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறுவார்களாக. அவர் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மத்தியிலே நம்பிக்கை எடுத்து காட்டுகிறவர்களாய் மாறுவார்களாக. சாபத்துக்குள்ளே இருக்கிற மக்கள் மத்தியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், சிறை வாழ்வுக்குள்ளே இருக்கிற மக்களை விடுதலைக்குள் வழிநடத்துகிறவர்களாய் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக. உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் ஆட்கொள்ளப்படுவார்களாக. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மேலே உம்முடைய வல்லமை இறங்கி வந்த பொழுது பதராக இருந்தவர்கள் கோதுமையாக மாற்றப்பட்டார்களே, அதுபோல இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கோதுமையாய் மாறுவார்களாக, கோதுமையாய் மாறுவார்களாக. இயேசுவை ஆண்டவர் என்று முழக்கமிடுவார்களாக. நாங்கள் உலகத்துக்கல்ல இயேசுவுக்குத்தான் கீழ்ப்படிவோம் என்று சொல்லுவார்களாக. நாங்கள் நாட்டு அரசர்களுக்கல்ல எங்கள் ஆண்டவருக்கே கீழ்ப்படிவோம் என்று இவர்கள் அறிக்கை செய்வார்களாக. இதோ உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா, உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலே உணர்த்துகிறார். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அதற்காக ஜெபிக்கும்படி, நாங்கள் இந்த உலகத்துக்கல்ல இயேசுவுக்காக நிற்போம், இயேசுவுக்காக நாங்கள் நிற்க வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். இந்த நேரத்திலே எல்லாரும் அந்த தாகத்தோடு இப்பொழுது ஜெபிப்பீர்கள் அன்பானவர்களே. இல்லை என்றால் சத்துரு உங்கள் வாழ்க்கையை சூறையாடி விடுவான், உங்கள் எதிர்காலத்தை அவன் திருடி விடுவான், உங்கள் குடும்பத்தை அவன் திருடி விடுவான். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார், உங்கள் குடும்பத்தை அவன் திருட விடாதபடி நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளை அவன் திருட விடாதபடி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னை நிரப்பும் இந்த நேரத்திலே, என்னை அபிஷேகம் பண்ணும் இந்த நேரத்திலே. என் வீட்டிலே நான் ஜெபிக்கிறவனாக மாறட்டும், என் வீட்டிலே என் குடும்பத்திலே ஆண்டவருடைய வல்லமை நான் கொண்டு வருகிறவனாக மாறட்டும். ஆண்டவரே, என் வழியாக உம்முடைய வல்லமை என் வீட்டுக்குள்ளே வெளிப்படட்டும். என் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளட்டும். என் வீட்டுக்குள்ளே இயேசுவை மையமாக வைத்து வாழுகிற நிலை உருவாகட்டும். என் வீட்டுக்குள்ளே இயேசுவை மையமாய் வைத்து ஜெபிக்கிற நிலை உருவாகட்டும். ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நாரியில் உள்ள நோய்கள், உடலின் பின்பக்கம் உள்ள நோய்கள், கழுத்திலே உள்ள நோய்கள், மார்பிலே உள்ள நோய்கள், வயிற்றிலே உள்ள நோய்கள் இயேசுவின் நாமத்திலே குணமடையட்டும். And I rebuke every sickness in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் எல்லா நோய்களையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். And I rebuke every darkness to flee in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் எல்லா இருளின் வல்லமைகளையும் இப்பொழுது வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். Lord, we thank you. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம்.
எல்லாரும் இந்த நேரத்தில் ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோமா? நன்றி ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களை குணமாக்கி இருப்பதற்காக, எங்களுக்கு விடுதலை தந்திருப்பதற்காக, எங்களை நீர் மன்னித்திருப்பதற்காக, எங்களுக்கு நீர் புதிய இதயத்தை இந்த நாளிலே தந்திருப்பதற்காக, புதிய அபிஷேகத்தை நீர் தந்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி ஆண்டவரே. இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.